உங்களை யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துக்கள் சொல்லுகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார். இந்த நாள் கூட நம்ம விசுவாசத்தை குறித்து இன்னைக்கு நம்ம சில வேதத்திலேருந்து நம்ம பார்க்கல நேரத்தில் நம்ம விசுவாசத்தை தான் இன்றைக்கி நம்ம பேசுகிறோம், விசுவாசத்தை தான் நம்ம ஜீவிக்கிறோம், விசுவாசத்தை தான் நம்ம ஓடுகிறோம், விசுவாசத்தை தான் நம்ம உயிர் வாழ்கிறோம். விசுவாசத்தினால தான் நம்ம எல்லா காரியங்களும் இனி இந்த நாட்களில் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த விசுவாசம் இல்லாத வாழ்க்கை அது ஒன்றுமே கிடையாது. அப்போ தேவன் மேலே விசுவாசமாக இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மகத்துவமான காரியங்களை தேவன் செய்கிறார். அவர் பெரிய காரியங்களை தேவன் செய்கிறார். இனி வரைக்கும் இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களை எல்லாவற்றையும் நடத்துகிறார் என்றால் அவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசம், அந்த விசுவாசத்தினால தான் இன்னைய நாள் வரைக்கும் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதுக்காக நம்ம ஸ்தோத்திரிக்கலாம். நம்ம ஒரு நிமிடம் கண்களை மூடி இந்த விசுவாசத்துக்காக நம்ம ஜெபிக்கிற நேரத்தில் அப்பா தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையில் கூட கர்த்தாவே உம்முடைய நாமத்தில் நாங்கள் வருகிறோப்பா. இந்த விசுவாசத்தை குறித்து ஆண்டவரே நாங்கள் பேசுகிறோம் ராஜா. விசுவாசம் இல்லாதவன் தேவனே ஆண்டவரே அவன் பிரியப்படுத்த முடியாது என்று வேதவசனம் சொல்லுகிறதையா. உங்கள் மேலே நாங்கள் விசுவாசத்தை வைக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசத்தை ஜீவிக்கிறோம், விசுவாசத்தை நிற்கிறோம், விசுவாசத்தில் பேசுகிறோம் கர்த்தாவே. இந்த விசுவாசத்தை குறித்து நீர் எங்களோடு கூட அப்பா ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை கேட்க தான் எங்களுக்கு விசுவாசம் வருகிறதா இருக்கிறது கர்த்தா. அந்த விசுவாசத்துக்குள்ள நாங்கள் போகிறோம். எங்களை வழி நடத்த முடியாது. நாங்கள் ஜெபிக்கிற வேதத்தின் எல்லா இந்த மகத்துவங்களையும் இந்த விசுவாசத்தை குறித்து பேசவும் கர்த்தர் கிருபை தர முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உண்மையாக உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறார், உங்கள் மேலே எல்லா தயவாக இருக்கிறார். இந்த வேளை கூட நம்மளோட சில நிமிடம் வேதத்தில் நிமித்தம் நம்ம விசுவாசத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி பாருங்கள், 12 சீஷரை காட்டிலும் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் தான் விசேஷித்தவர்களா என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் கண்டு விசுவாசிக்கிறாங்க. நம்ம காணாத தேவனை நம்ம விசுவாசிக்கிறவராக இருக்கிறோம். அப்போ அந்த விசுவாசத்தில் நடக்கிற அடையாளங்கள் என்ன, விசுவாசத்தில் ஆண்டவர் என்னென்ன காரியங்களை வச்சிருக்கார். அப்போ அந்த விசுவாசத்துக்குள்ளே கடந்து போகிற மனிதனோட வாழ்க்கையாகட்டும், குடும்பமாகட்டும், அந்த விசுவாசத்தை நோக்கி போகிற மனிதனோட வாழ்க்கையில் ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அப்போது முதல் விசுவாசத்தை குறித்து வேத வசனம் நம்மளுக்கு என்ன போதிக்கிறது, விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று இன்னைக்கு வேதத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். எடுத்து வாசிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிப்போம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆமென். இதுல சொல்லப்பட்டிருக்கு, கிருபையினால நம்ம என்ன பண்ணுமா, கிருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கிறோம். அப்ப விசுவாசத்தினால தான் நம்ம என்ன பண்ணுமா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. முதல் ஆரம்பம், முதல் முடிவு, முதல் ஆரம்பம் என்னன்னா ரட்சிப்பை கர்த்தர் காண்பிக்கிறவராக இருக்கார். விசுவாசத்தினால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம் என்று வேத வசனம் நம்மளுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. நம்ம தேவன் மேலே வைத்த விசுவாசத்தை நிமித்தம் இன்னைக்கு நம்ம குடும்பங்கள் எல்லாமே ரட்சிக்கப்பட்டதாக இருக்கிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனை நாமும் மகிமைப்படுவதாக இருக்குது. இன்னைக்கு நம்முடைய ஆரம்பம் ஒரு குழந்தை பிறந்தது முன்னாடி வரும்போது அதுதான் நம்ம முடிவுன்னு நினைக்கிறோம். அது கிடையாது. நம்மளை ரட்சிப்பு ஆண்டவர் சொல்றார், நம்மளோட விசுவாசம் தான் உன்னை ரட்சித்தது, உன்னோட விசுவாசம் தான் உன்னை எல்லாவற்றிலையும் நடத்துகிறதா இருக்கிறது. இந்த விசுவாசத்தை நம்ம ஓடுகிறோம், இந்த விசுவாசத்தை நம்ம நிற்கிறோம், இந்த விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், பேசக்கூடியவங்களா இருக்கிறோம். அப்போ இந்த விசுவாசம் இல்லாத ஒரு காரியம் நம்மகிட்ட இல்லை. விசுவாசிக்கிற மனிதனோட வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிறவராக இருக்கார். அப்போ விசுவாசத்தை குறித்து இன்னும் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று பார்க்கலாம். எபிரேயர்ல 12வது அதிகாரத்துல அதுல 1, 2, 3 வசனங்களை நம்ம வாசிப்போம். ஹீப்ரூஸ் சாப்டர். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், மேகம் போல இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும், நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும், நமக்கு சுற்றி இருக்கிற பாவங்களையும் விட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி, விசுவாசத்தை துவக்குறவரும் முடிக்கிறவரும் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓடத்தக்கதாக என்று வேத வசனம் சொல்லுகிறது. பாருங்க, இதுல வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, விசுவாசத்தை தோக்குறவரும் அவர்தான்,
முடிவும் அவர் தான் இருக்கிறார். அப்போ விசுவாசத்தை கொடுக்கிறவரும் தேவனா இருக்கிறார், அதை முடிக்கிறவரும் கர்த்தரா இருக்கிறார். அப்போ உங்களுடைய ஓட்டத்துல என்ன பண்ணு, நீ பொறுமையாக ஓடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த விசுவாசம் இன்னைக்கு பார்க்கும்போது, நம்ம ஸ்கூல் படிக்கும் போது இன்னைக்கு இந்த பிடி சார்கிட்டலாம் பார்க்கும்போது ஒரு விசில் இருக்கும். அந்த 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 ரன்னிங்க்கு அவங்க ஆயத்தமாக இருப்பாங்க. அப்போது அந்த பிடி சார் அந்த விசில் ஊதும் போது என்ன பண்ணுவாங்க, ஜனங்கள் ஓடி போவாங்க. அந்த பிடி சார் அவர் என்ன பண்ண மாட்டார், அந்த எல்லைக்கு அவர் கூட வரமாட்டார். ஆனால் அந்த எல்லையில் தேவன் நிற்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த அந்த நம்ம ஓடி வரும்போது அவர் நம்மளை அழைக்கக்கூடியவராக இருக்கார். வேகமாய் வாருங்க, வேகமாய் வாங்கன்ற அந்த விசுவாசத்தில் நம்மளை அழைக்கக்கூடிய தேவனாக இருக்கார். அப்போ விசுவாசத்தை அவர் தோக்குறவரும் அவரே, அவர் முடிக்கிறவரும் அவராக இருக்கிறார். அப்போ அந்த விசுவாசத்தில் ஓடுகிறவன் பொறுமையோடு ஓடத்தக்கதாக என்று வேதவசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம எதில் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று பார்க்கும்போது, நம்ம விசுவாசத்தில் ஓடுகிறோம், நம்ம விசுவாசத்தில் நிற்கிறோம், விசுவாசத்தில் உறுதியாக நம்ம நின்று கொண்டிருக்கோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் இன்னும் அந்த விசுவாசத்தை குறித்து என்ன பேசுகிறான்னு பார்க்கும்போது, விசுவாசத்தை ஒரு குடும்பம் என்று சொல்லப்பட்டுகிறது. அப்போ இந்த விசுவாசம் என்றது விசுவாசிகளுக்கு ஆண்டவர் ஒரு பேரை கொடுக்கிறார். விசுவாசிகளுக்கு ஒரு பேர் கொடுக்கிறார். என்ன பேர் கொடுக்கிறார்னா, அவர்களை விசுவாசத்தின் குடும்பம் என்று அவர்களுக்கு பேர் சொல்லக்கூடியதா இருக்கிறது. எடுத்து வாசிக்க கலேத்தியர்ல 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் விசேஷமான விசுவாசத்தை குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவும். பாருங்க, ஆண்டவர் விசுவாசிகளுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது, அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, விசுவாசத்தின் குடும்பம். நம்முடைய குடும்பம் என்ன குடும்பமா இருக்கிறது? விசுவாசத்தின் குடும்பமா இருக்கு. அப்போ விசுவாசத்தின் குடும்பம் கர்த்தருக்காக ஓடக்கூடிய குடும்பமா இருக்க வேண்டும், கர்த்தரை நோக்கி பார்க்கிற குடும்பமா இருக்க வேண்டும், கர்த்தருக்காக நிற்கிற குடும்பமா இருக்க வேண்டும். அப்போ குடும்பங்களை பார்த்து, விசுவாசிகளை பார்த்து அதுல இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்கள் விசுவாசத்தின் குடும்பம் என்று சொல்லப்பட்டுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த விசுவாசத்தை எங்க வைக்கிறார்னா, விசுவாசத்தின் குடும்பம் என்று சொல்லப்படுகிறதா இருக்கிறது. அப்போ நம்மளுக்கு நல்ல ஒரு பேர் ஆண்டவர் கொடுக்கிறார் என்று பார்க்கும்போது, விசுவாசத்தின் குடும்பம் என்று சொல்லப்பட்டுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தின் குடும்பம். நம்ம எதில் நிற்கிறோம்? விசுவாசத்தின் ஒரு காரியத்தில் நின்று கொண்டிருக்கோம். அப்போ இந்த விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் இன்னும் நம்மளுக்கு அருமையான ஒரு ஆழமான விஷயத்தை சொல்லுகிறாரு. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 13வது வசனத்துல அவர் சொல்லப்பட்டிருக்காரு, இந்த விசுவாசம் என்றது ஒரு ஆவி என்று சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவி என்று சொல்லப்பட்டுகிறது. அந்த ஸ்பிரிட், அந்த ஆவி நமக்குள்ள கிரியை செய்கிறதா இருக்கிறது. வாசிப்போம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று பாருங்க, விசுவாசித்தேன் ஆனாலும் நான் பேசுகிறேன். நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து, அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவராக இருக்கிறோம். விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். விசுவாசத்தினால நம்ம என்ன பண்ணுகிறோம்? பேசுகிறோம். அந்த இடத்துல விசுவாசத்துக்கு அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கின்ற ஆவி என்று சொல்லப்படுகிறது. விசுவாசத்தில் அந்த உடையவர்கள் அந்த ஆவியாக நம்ம இருக்கிறோம். விசுவாசத்தை தான் நம்ம பேசுகிறோம். அப்ப எதுல நம்ம பேசுகிறோம்? எதுல நம்ம காரியங்களில் ஈடுபடுகிறோம்? விசுவாசத்தினால நாம நிற்கக்கூடியவங்களா இருக்கிறோம். அப்போ தேவனுடைய வசனம் இன்னும் நம்மளுக்கு அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசம், இந்த விசுவாசத்தை எதுக்குள்ள கொண்டு போறாருன்னா, ஆவிக்குள்ள கொண்டு போகிறவராக இருக்க. அப்போ நம்மளோட விசுவாசம் நம்ம வைக்கும் போது, அந்த விசுவாசத்துக்குள்ள கடந்து போகும்போது ஆவிக்குள்ள நம்ம போகக்கூடியவங்களா இருக்கிறோம். அது ஆவி, அந்த விசேஷமான ஆவி நமக்குள்ள கிரியை செய்கிறதா இருக்கிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, இன்னும் ஒரு வசனத்தை நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க ரோமர் 10:9 என்ன என்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய், நீ ரட்சிக்கப்படுவாய். பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, மரித்தோர் உயிரோடு எழுந்து வந்த என்று நீ விசுவாசிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு, நீ ரட்சிக்கப்படுவாய்.
அந்த இடத்துல அறிக்கை பண்ணி, தேவனிடத்துல அறிக்கை பண்ணி, அவர் மரித்தோர் உயிரோடு எழுந்து வந்தார் என்று அறிக்கை பண்ணி தேவனிடத்துல நம்ம பேசும்போது, தேவனிடத்துல மரித்தோர் உயிரோடு எழுந்து வந்தார் என்று நம்ம விசுவாசிக்கும் போது நம்ம ரட்சிக்கப்படுகிறோமா? அப்போ எதுல நம்ம இன்னைக்கு நாங்க பேசுகிறோம் என்று பார்க்கும்போது அப்படி விசுவாசத்தால நம்ம பேசுகிறோம். எதனால நம்ம இருக்கிறோம் என்றால் விசுவாசத்தினால ரட்சிக்கப்படுகிறோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய வசனம் நம்மளுக்கு அருமையாக, தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு போதிக்கிறதா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த விசுவாசம் இன்னும் ஒரு காரியத்தை நம்மளுக்கு காண்பித்து கொடுக்கிறதா இருக்கிறது. யாக்கோபு 5வது அதிகாரம் அதுல 15வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம், அப்போது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், கர்த்தர் அவனை எழுப்புவார். பாருங்க, எந்த ஒரு ஜெபம் ஜெபிக்கணும்னு சொல்றாரு? விசுவாசம் உள்ள ஒரு ஜெபம். விசுவாசம் உள்ள ஒரு ஜெபத்தை எடுக்கும்போது பிணியாளி சுகமாக்குவார், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவனை எழுப்புவார். அப்போ எது நமக்குள்ள இருக்க வேண்டும்? விசுவாசம் இருக்க வேண்டும். விசுவாசத்தினால நம்ம போகும்போது, விசுவாசத்தினால நிற்கும் போது பிணியாளி குணமாகிறது, அற்புதம் நடக்கிறது, அதிசயம் நடக்கிறதா இருக்கிறது, வியாதிகள் மறைந்து போகிறது, குணமாகிறார்கள். எதனால குணமாகிறாங்கடா? விசுவாசிக்கிறதுனால அவர்கள் குணமாகிறார்கள். விசுவாசத்தினால பிணியாளி என்ன பண்ணுகிறான்? சுகமாகிறவனா இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இதுல முதலாவது சொல்லப்பட்டிருக்கு, நம்ம எதனால் ரட்சிக்கப்பட்டோம் என்று பார்க்கும்போது விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டோம். அப்போ விசுவாசத்தை தோக்குறவரும் முடிக்கிறவரும் யாரா இருக்கிறாரு? கர்த்தரா இருக்கிறார். அப்போ விசுவாசத்தின் குடும்பம் என்று தேவனுடைய வசனம் நம்மளுக்கு சொல்லப்பட்டது. தேவனுடைய வசனம் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. 4வது என்று பார்க்கும்போது விசுவாசம் என்றது ஒரு ஆவி என்று சொல்லப்பட்டிருக்குது. விசுவாசத்தினால நம்ம பேசுகிறவரா இருக்கிறோம். அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது நம்ம தேவனை அறிக்கை பண்ணி, அவர் மரித்தோர் உயிரோடு எழுந்து வந்தார் என்று நம்ம வாய்களை அறிக்கை பண்ணும்போது நம்ம ரட்சிக்கப்படுகிறோம் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. அப்ப அந்த இடத்துல பார்க்கும்போது 6வது காரியம் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது, தேவனுடைய வசனம் நம்மளுக்கு என்ன சொல்லுகிறது என்றால், தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு என்ன போதிக்கிறது என்று பார்க்கும்போது, ஆண்டவருடைய வார்த்தை நம்மளுக்கு என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும்போது, அவரு நீங்க விசுவாசிக்கும் போது பிணியாலே சுகமாக்குறார், கர்த்தர் அவருடைய எழுப்புக்குரியவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ நான் என்ன சொல்லுகிறேன்னா, நான் ஒரு 5 காரியங்களை 6 காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைத்தேன். ஆனா முதல் நம்ம என்ன பண்ண வேண்டாம்? தேவனை நம்ம விசுவாசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். முழு விசுவாசம் தேவன் மேல வைக்கிறவர்களா இருக்க வேண்டும். 2வது காரியம் என்னன்னா, விசுவாசத்தின் அறிக்கை பண்ணுகிறவர்களா நம்ம இருக்க வேண்டும். 2வது விசுவாசத்தின் அறிக்கை நமக்குள்ள இருக்க வேண்டும். 3வது நம்ம ஜெபிக்கிறவர்களா நம்ம இருக்க வேண்டும். 4வது தேவனுக்கு கொடுக்கிறவர்களா நம்ம இருக்க வேண்டும். 5வது பார்க்கும்போது விசுவாசியை எதிர்த்து நிற்கிறவர்களா நம்ம இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 5 காரியங்களை நம்ம ஞாபகத்துக்குள்ள வைக்கும் போது தேவன் நமக்குள்ள கிரியை செய்கிறவரா இருக்கிறார். அப்ப பாருங்க, இன்னும் வேதத்துல பார்க்கும்போது அநேக பேர்கள் விசுவாசத்தின் தகப்பன் என்று ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டுகிறது. அப்போ ஆண்டவர் சில விசுவாசங்கள்ல ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு? ரொம்ப சந்தோஷப்படுகிறவரா இருக்கிறார். சில விசுவாசங்கள்ல ஆண்டவர் துக்கப்படுகிறவரா இருக்கிறார். சில விசுவாசத்துல ஆண்டவர் சந்தோஷப்படுகிறாரு, சில விசுவாசத்துல ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு? துக்கப்படுகிறவரா இருக்கார். அப்ப எந்த விசுவாசத்துல ஆண்டவர் சந்தோஷப்படுகிறாரு, எந்த விசுவாசத்துல ஆண்டவர் துக்கப்படுகிறார் என்று நம்ம பார்க்கும்போது, லூக்கா அதிகாரத்துல 8வது அதிகாரத்துல நீங்க முழுக்க அதை வாசிக்கும் போது, அதுல 100க்கு அதிபதியான ஒருவன் இருக்கிறான். அவனுக்கு வேலை ஆட்கள் ஒருவன், அவன் சுகமில்லாம இருக்கிறான். ஆனா தேவனிடத்துல வருகிறான். இவன் தேவனிடத்துல சொல்லுகிறான், நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னோட வேலைக்காரன் என்ன பண்ணுவான்? பிழைத்து கொள்ளுவான். அன்றுவரே, எங்க வீட்டுக்கு வருவதுக்கும் நான் பாத்திரவான் இல்ல என்று சொல்லுகிறான். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னுடைய வேலையாட்கள் பிழைத்து கொள்ளுவான் என்று சொல்லுகிறார். ஆனா அந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது அவருக்கு எத்தனையோ வேலை ஆட்கள்கள் இருந்தாங்க. ஒருத்தர் வா என்றால் வருகிறவர் இருக்காங்க, போ என்றால் போகிறவர் இருக்காங்க. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அவர் தேவனிடத்துல சொல்றார், ஆண்டவரே நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, ஒன்னே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவன் பிழைத்து கொள்வான்றாரு.
ஹல்லேலூயா. அப்போ பார்க்கும்போது நூற்றுக்கு அதிபதி அவன் பார்க்கும்போது அவன் ரட்சிக்கப்படாத மனுஷன், அவன் இயேசு அறியாத மனுஷன். ஆனா அந்த இடத்துல பார்க்கும்போது அவன் தேவனிடத்துல வரக்கூடியவனா இருக்கிறான். இதுல ஒண்ணு நன்றாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மனிதனை தேவன் அவங்ககிட்ட இருக்கிற ஐஸ்வர்யத்தையும் அவங்ககிட்ட இருக்கிற வேற எதுவுமே தேவன் பார்க்கல. அவனுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவனுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். அப்ப ஆண்டவருடைய நாவிலே அவர் சொல்றாரு, இஸ்ரவேல்ல இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கல. எப்படியாப்பட்ட ஒரு பேர் வாங்குறாரு பாருங்க. இன்னைக்கு நம்ம இவ்வளவு வருஷம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம். இன்னொரு நெகட்டிவான வார்த்தைகள், தோல்வியான வார்த்தைகள், இது ஆகாது முடியாது என்று இப்படிதான் நம்மளுடைய தேவனை விசுவாசிக்கிறவரா இருக்கிறோம். நம்மளுடைய விசுவாசம் என்ன மலைகளை பேர்ந்து போகிற காரியமா இருக்க வேண்டும். நம்மளுடைய விசுவாசங்கள் அற்புதங்களை நடக்கக்கூடிய காரியமா இருக்கும். நம்மளுடைய விசுவாசங்கள் அடையாளங்களும் அற்புதங்களையும் செய்யக்கூடியதா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த மனிதனுக்கு ஆண்டவர் சொல்லி அனுப்புறார், இஸ்ரவேல் இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கலன்னு. ஆண்டவரே அந்த இடத்துல சந்தோஷப்படுகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனே சந்தோஷப்படுகிறவரா இருக்கார். ரெண்டாவது விசுவாசம், அவர் துக்கப்பட்ட விசுவாசம் என்னன்னா, ஒரு நாள் படகுல போகிறாரு, அவரு உறங்கி கொண்டிருக்கிறாரு. அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு பெரிய புயல் எழும்பி வருகிறதா இருக்கிறது. பெரிய புயல் அந்த இடத்துல எழும்பி வருகிறதா இருக்கு. உடனே சீஷர்கள் அவரோடு கூடியிருந்த மகத்துவமான காரியங்கள் அற்புதங்களை செய்து எல்லாமே பார்த்த அந்த சீஷருங்க சொல்லக்கூடிய காரியம் என்னென்னால், ஐயோ நாங்க மடிந்து போகிறோமே. அந்த புயலை கண்டு பயப்படுறாங்க. இயேசுவை கண்டு அவங்க பயப்படல. இயேசு அங்க இருக்கிறார், அங்கதான் இருக்கிறார், கூட தான் இருக்கிறார். ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த புயலை கண்டு பயப்படுறாங்க. ஐயோ நாங்க மடிந்து போகிறோமே, ஐயோ நாங்க மடிந்து போகிறோமே. தேவன் வந்து உடனே அந்த புயலை அதிட்டு, அல்ப விசுவாசிகளை என்னை விட்டு என்ன பண்ணுங்க, அகிர்ந்து போங்க. ஆண்டவர் துக்கப்படுகிறவரா இருக்கிறார். நம்மளுடைய விசுவாசத்துல பிரியமானவர்களே, நம்மளுடைய விசுவாசத்துல ஆண்டவர் சந்தோஷப்படணும், துக்கப்படக்கூடாது. நம்மளுடைய விசுவாசத்துல அநேக அற்புதங்கள் நடக்கணும். நம்மளுடைய விசுவாசத்தினால நம்மளுடைய எல்லா காரியங்களும் தேவன் நடத்துகிறார். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அவர்களோட சொந்த கிராமத்துல போய் கூட அவரால் அற்புதம் செய்ய முடியல. ஏன்னா அங்க அவிசுவாசமான ஜனங்கள் அந்த இடத்துல இருந்தார்கள் என்று வேத வசனம் சொல்லப்படுகிறது. அப்போ இந்த விசுவாசத்தை வைக்கிற மனிதனுக்கு ஒன்றுமே கிடையாத நேரத்துல அவரை விசுவாசிக்கிறதுனால அங்க அற்புதங்கள் நடக்கக்கூடியதா இருக்கிறது. நான் அருமையான ஒரு குடும்பத்தை, நான் இந்த மாதிரி நிறைய குடும்பங்களுக்குள்ள இந்த விசுவாசத்தை குறித்து நான் பேசினா இருக்கேன். இது உண்மையா உங்க மத்தியில நான் ஒரு சாட்சியா நான் சொல்லுகிறேன். அவங்களுக்கு 18 வருஷம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாம தவித்ததை நான் பார்த்துருக்கேன். அப்போ நான் ஒரு நாள் அந்த வீட்டுக்குள்ள போகும்போது அப்போ இந்த வசனங்களை வைத்து அவங்களுக்கு சொன்னேன், விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க. தேவனால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, தேவனால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க. அப்போ அவங்களுக்கு என்ன சொன்னேன்னா, 18 வருஷமா நாங்கள் ஜெபம் பண்றோம், எவ்வளோ காரியங்களை தேடி பார்க்குறோம், நம்மளே நாட்டை பண்ணி பார்க்குறோம், ஆனால் எங்களுக்கு என்ன இல்லை, அந்த குழந்தை பாக்கியம்ன்றது இல்லாமல் இருக்கிறது. நான் எங்கும் வேண்டுதல் பண்றேன், எவ்வளோ காரியங்கள் நான் கேட்குறேன், ஆனால் இல்லை. அப்போ நான் சொன்னேன், நீங்க முழுமையான தேவன் மேல விசுவாசத்தை வைங்க, முழுமையா தேவன் மேல விசுவாசம் வைங்க. அப்போ எப்படி விசுவாசம் நான் வைக்கணும்னு சொல்லும் போது, உங்க வீட்டில் குழந்தை இல்லை, இந்த குழந்தை கர்த்தர் கொடுக்க போறார். ஆனால் அதுக்கு முன்பாக என்ன பண்ணு, குழந்தைக்கு வேண்டிய திங்ஸ், அவளுக்கு வேண்டிய துணி, அவளுக்கு வேண்டிய அந்த பால் புட்டி எல்லாமே எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுங்க, உங்கள் வீட்டில் உடனே வாங்கிட்டு வந்து வைங்க. இதை பார்த்து பேசுங்க, ஆண்டவர் எனக்கு இந்த வருஷத்தில் ஒரு குழந்தைய தேவன் கொடுப்பார், இந்த வருஷத்தில் எனக்கு ஒரு குழந்தைய கொடுப்பார், இந்த வருஷத்தில் எனக்கு கொடுப்பாருன்னு சொல்லி நீங்கள் அந்த வார்த்தை விசுவாசத்தில் எடுத்து வந்து வைத்து பாருங்க. அதே போல் அந்த அம்மா கடைப்பிடிச்சாங்க. அதே வருஷத்தில் எல்லா டாக்டர்னால கைவிடப்பட்டு எல்லாருனால ஆகாதுன்ற நேரத்தில் அவங்க கர்ப்பம் தெளித்து அழகான ஒரு ஆண் குழந்தைய கர்த்தர் அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்தாங்க. அந்த குடும்பம் இன்னி வரைக்கும் சாட்சியாக இருக்காங்க, ஆண்டவருக்கு முன்னாடி சொல்ல முடியும். எனக்கு அந்த ஒரு கொஞ்சம் விசுவாசத்தினால ஆண்டவர் சொல்றாரு, முன்னால் அற்புதம் செய்ய முடியும். ஆண்டவர் சொல்றாரு, பெரிய விசுவாசம் கூட இல்லை, கடுகளவுக்கு விசுவாசம் இருந்தால் போதுன்றார். ஒரு சாஸ்வே ஒரு கடுகளவுக்கு நம்மளுக்கு விசுவாசம் இருந்தால் போதும் என்றால் அற்புதங்கள் நடக்கக்கூடியதா இருக்கு. இந்த மாதிரி ஏராளமான அற்புதங்களை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். அப்போ இந்த விசுவாசத்துக்குள்ள இன்னைக்கு நம்மளுடைய ஊழியங்களுக்குற ஆகட்டும், நம்ம கடந்து போற காரியமாகட்டும், ஏதோ ஒன்று நம்ம பார்த்து இல்லை, நம்ம விசுவாசத்துல போறோம். கர்த்தர் குடும்பங்களை போஷிக்கிறார், ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு ஏன் நான் இதை சொல்லுகிறேன்னா, நம்மளுடைய விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறது பெரிதா இருக்க வேண்டும். நம்மளோட விசுவாசத்தினால எல்லாம் நம்மளால செய்ய முடியும். விசுவாசத்தினால என்ன பண்ண முடியும், நம்ம இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். விசுவாசத்தினால நம்ம என்ன பண்ண முடியும், ஓட முடியும்.
ஆண்டவருடைய வசனம் நம்மளுக்கு அருமையாக சொல்லப்பட்ட காரியமா இருக்கிறது. இன்னைக்கு அந்த நாட்களில் பெரிய பெரிய விசுவாசங்கள் கர்த்தர் மேல வைத்ததுனால அவர்களுக்கெல்லாம் பெரிய அற்புதங்களே தேவன் செய்தார் என்று வேத வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்ன வரைக்கும் நம்மளோட விசுவாசம் இன்னைக்கு தளர்ந்து போயிருக்கலாம், விசுவாசம் இல்லாம இருக்கலாம். பிரியமானவர்களே, இன்னைக்கு தேவன் மேல விசுவாசம் வைங்க. அவரை நீங்க பார்க்கும்போது விசுவாசம் உங்களுக்குள்ள வருகிறது. விசுவாசத்தினால நீங்க ஓடுங்க, விசுவாசத்தால பேசுங்க, விசுவாசத்தால் நிலைநில்லுங்க. கர்த்தர் இன்னைக்கும் உங்களோட வீட்டுக்குள்ள ஒரு அற்புதத்தை தெய்வம் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நீங்க ஒரு அற்புதத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், இல்லை ஒரு குழந்தைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், இல்லை ஒரு கடன் பிரச்சனையிலே மாற்றி கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு வேதனை உன்னை சூண்டு கொண்டிருக்கலாம். இன்னைக்கு விசுவாசிங்க. இன்னைக்கு தேவன் உங்க குடும்பத்துக்கு அற்புதத்தை செய்வார். உங்களோட சமுதாயத்திலையும் ஆகட்டும், நீங்க இருக்கிற இடத்துலயும் ஆகட்டும், உங்களுடைய தலையை கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். கடைசியா ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசித்துட்டு நம்ம ஜெபிக்கலாம். ரோமர் 10வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, அவனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன், எந்த குடும்பம் யாராகட்டும் அவன் வெட்கப்பட்டு போக மாட்டான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு தேவனை விசுவாசிக்கிற குடும்பம், விசுவாசத்தை நாடி போகிற மனுஷன், அவன் வாழ்க்கை, அவனுடைய குடும்பம் வெட்கப்பட்டு போகாது. இன்னைக்கு அவனோட குடும்பத்தை கர்த்தர் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நம்ம விசுவாசிக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்துல எவைகளெல்லாம் நீங்க கேட்கிறீங்களோ அவைகளெல்லாம் நான் பெற்றுக்கொண்டு என்ற விசுவாசம் உனக்குள்ள வரத்தக்கதாக என்று சொல்லப்பட்டுகிறது. விசுவாசம் என்றது சாதாரணம் கிடையாது. இந்த விசுவாசம் ஒன்றுமே இல்லாத நேரத்துல அற்புதங்களை செய்யக்கூடியதா இருக்கிறது. நீங்க காற்றும் பார்க்கல, மழையும் பார்க்கல, ஆனா தேவனை விசுவாசிக்கும் போது அற்புதங்கள் நடக்கக்கூடியதா இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்க வெட்கப்படாதபடிக்கு போகணும் என்றால் தேவனை விசுவாசிங்க. அவரை விசுவாசிக்கிற எந்த மனிதனாகட்டும் யாராகட்டும் அவன் வெட்கப்பட்டு போக மாட்டார். தேவன் வெட்கப்படுத்த விட மாட்டார். உங்களை அனாதியாக கர்த்தர் விட மாட்டார். உங்களோட குடும்பத்தையும் எல்லா காரியங்களையும் உன்னை உயர்த்துகிற தேவன், உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்காது. நீ தேவனை விசுவாசி. இன்னைக்கு விசுவாசம் இல்லையா? விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசம் நம்ம கேள்வினால வரும், அந்த விசுவாசம் நம்ம வாசிக்கிறதுனால வரும். விசுவாசம் நம்மள தேவனை விசுவாசிக்கிறதுனால நம்மளுக்கு வரக்கூடியதா இருக்கிறது. கர்த்தர் இந்த எல்லா வார்த்தைகளும், இந்த விசுவாசத்தின் காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம கண்ணுகளை மூடி ஆண்டவர் சமூகத்தை நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் தேவனே, நான் உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அந்த வேளையில அப்பா, ஒருவேளை எங்களுக்கு விசுவாசம் இல்லாவிட்டால் எங்களுக்கு விசுவாசத்தை வர பண்ணுகிற தேவன், துவக்கத்தையும் முடிவும் வர பண்ணுகிற தேவன் நீர் என்றவர். எங்களுக்குள்ள விசுவாசம் வரட்டும். கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள இந்த விசுவாசம் கடந்து போகட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு விசுவாசத்துக்குள்ள ஓங்கி போகும்படியாக, பொறுமையாக ஓடும்படியாக கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. இந்த விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் கர்த்தரா இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோட ஜீவன் உள்ள நல்ல பிதாவே.